ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளேசரோட ஹோஸ்டிங் மாடல்ஸ் பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Blazor have two hosting models. Blazor WebAssembly, it is also called client-side hosting model. Blazor Server, it is also called server-side hosting model. அதாவது பிளேசரில் பார்த்தீங்கன்னா டூ ஹோஸ்டிங் மாடல் இருக்குது. ஒன்று Blazor WebAssembly, இன்னொன்று Blazor Server. Blazor WebAssembly client-side hosting model சொல்லுவாங்க. Blazor Server server-side hosting model சொல்லுவாங்க. Blazor WebAssembly. By using WebAssembly, the application runs directly in the browser. So everything the application is, that is the compiled application, its dependencies, and the .NET runtime or download to the client browser from the server. அதாவது இந்த WebAssembly யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனை என்டையராகவே நம்ம கிளைண்ட்டோட ப்ரௌசர்லேயே ரன் பண்ண வைக்கலாம். அதுக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன தேவைன்னா கம்பைல்டு அப்ளிகேஷனு, அதோட DLL, அப்புறம் .NET டிபெண்டன்சிஸு, அது எல்லாமே சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். கிளைண்ட் மீன்ஸ் கிளைண்ட் ப்ரௌசருக்கு. ஓகே. A Blazor WebAssembly app can run entirely on the client without a connection to the server, or we can optionally configure it to interact with the server using web API calls or Signal or. வந்து சர்வரோட ஆக்டிவ் கனெக்ஷன் இல்லாமலே வந்து என்டையர் ஆப்புமே நம்ம டைரெக்டாக ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டு வெப் ஏபிஐ இல்லை சிக்னல் ஆர் மூலியமோ இன்ட்ராக்ட் பண்ணவும் முடியும், சர்வரோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். Blazor WebAssembly hosting modelsோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். A Blazor WebAssembly can run entirely on the client machine, so after the application downloaded, a connection to the server is not required. Client machineலேயே ரன் ஆகிறதுனால அப்ளிகேஷன் ஒரு வாட்டி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு சர்வரோட கனெக்ஷனே இதுக்கு தேவைப்படாது. Work is offloaded from the server to the client. It is the client resource and the capabilities that are being used. அதாவது சர்வரோட லோடை குறைச்சிட்டு கிளைண்ட் சைடில் இருக்க ரிசோர்ஸு அதோட கேப்பபிலிட்டிஸே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். We don't need a full-blown ASP core web server to host the application. We just need a server somewhere that can deliver the application to the client browser. This means we can host the application on one server on the internet somewhere in the cloud, on Azure as a static website, or even on a CDN. ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுல் வெப் சர்வரும் ஹோஸ்ட் பண்ணவும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த கண்டென்ட் டெலிவரி சர்வர்லேருந்து டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்தாலே போதும். அது சர்வர் எங்கே இருந்தாலும் நமக்கு ஓகே தான். Blazor WebAssembly hosting cons. The very first request usually takes longer as the entire app. Its dependencies and the .NET runtime must be downloaded to the client browser. Keep in mind, it's only the first request takes longer than usual. If the same client visits the application later, it's usually fast because the browser cache files. ஃபஸ்ட் ரெக்வஸ்ட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா என்டையர் அப்ளிகேஷனுக்கான டிபெண்டன்சிஸ் அண்ட் .NET டவுன்லோடெலாம் டவுன்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து கேட்ச்லேருந்து ஆகும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சின்ஸ் த ஆப் ரன்ஸ் என்டையர்லி ஆன் த கிளைண்ட் ப்ரௌசர், இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு த கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் த ப்ரௌசர். அதான் என்ன தான் அப்ளிகேஷன் கிளைண்ட் ப்ரௌசர்லேயே ரன் ஆனாலும் இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி ப்ரௌசரோட கேப்பபிலிட்டிஸ் யூஸ் பண்ணி சில ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. The nature of the application, capable client hardware and software is required. From software standpoint, for example, at least browser with WebAssembly support is required. இந்த அப்ளிகேஷன் நேச்சரை பொறுத்து கிளைண்ட்டோட கேப்பபிலிட்டிஸ் வந்து டிஃபர் ஆகும். அட்லீஸ்ட் நமக்கு வந்து கிளைண்ட் ப்ரௌசரில் வந்து நமக்கு WebAssembly ஆச்சு சப்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் Blazor Server hosting model. Okay, by this Blazor Server, the application is executed on the server. இந்த Blazor Server வந்து அப்ளிகேஷன் வந்து சர்வர் சைடில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த சர்வர் அண்ட் கிளைண்ட் சிக்னல் ஆர் கனெக்ஷன் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு. கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் சிக்னல் ஆர் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். When an event occurs on the client, such as a button click for example, the information about the event is sent to the server over the signal or connection. அது இப்போ கிளைண்ட் ப்ரௌசரில் ஒரு பட்டனை கிளிக் பண்ணாலும் அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சிக்னல் ஆர் மூலிமா சர்வருக்கு சென்ட் பண்ணும். The server handles the event and for the generated HTML difference is calculated. The entire HTML is not sent to the client. It's only the difference that is sent to the client over the signal or connection. பட்டன் கிளிக் ஈவெண்ட்டுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகுதோ அதை மட்டும் கால்குலேட் பண்ணி சிக்னல் மூலயமா கிளைண்ட்டுக்கு அனுப்பிச்சி விடும். Browser then updates the UI. Since the difference is applied to the update the UI, the application feels faster and more responsive to the user.
ப்ரௌசரும் சிக்னல் மூலியமாக கிடைச்ச டிஃப்ரென்ஸ் யூஐ மட்டும் அப்டேட் பண்ணுறதுனால அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாகவும் ரெஸ்பான்சிவாகவும் யூஸருக்கு இருக்கும். Blazor Server மாடலோட ப்ரோஸ் பார்க்கலாம். The apps load much faster as the download size is significantly smaller than Blazor WebAssembly app. ஆப்பை கம்பேர் பண்ணும்போது சர்வர் ஆப்பை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகும், சைஸும் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். The app runs on the server. It can take the full advantage of server capabilities, including the use of any .NET Core compatible APIs. இப்போ சர்வரில் ரன் ஆகிறதுனால சர்வரில் இருக்க கேப்பபிலிட்டிஸை ஃபுல்லாகவே ஈஸியாக எடுத்துக்க முடியும், இன்க்ளூடிங் இந்த .NET Core compatible API யூஸ் பண்ணிக்க முடியும். All the clients needs to use the app is a browser. Even browsers that don't support WebAssembly can be used. இப்போ அசம்பிளி சப்போர்ட் பண்ணாத ப்ரௌசருக்கு கூட வந்து இந்த ஆப்பை வந்து எல்லா கிளைண்ட் நீட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணும். மோர் செக்யூர் பிகாஸ் த ஆப்ஸ் .NET ஆர் C# கோட் இஸ் நாட் சர்வ்டு டு கிளைண்ட்ஸ். ரொம்ப செக்யூரிட்டியும் கூட, ஏன்னா நம்ம வந்து கோடு எதையுமே கிளைண்ட்டுக்கு வந்து சர்வ் பண்ணுறது இல்லாதனால ரொம்ப செக்யூரிட்டி. Blazor Server ஹோஸ்டிங் மாடல் கான்ஸ். இப்போது Blazor Server ஹோஸ்டிங் மாடல்ஸோட சில டிஸ்அட்வான்டேஜஸையும் பார்க்கலாம். A full-flown ASP.NET Core server is required to host applications. Serverless deployment scenarios such as serving app from CDN are not possible. ASP.NET Core serverல தான் கண்டிப்பாக இதை ஹோஸ்ட் பண்ண முடியும் அப்ளிகேஷனை. மற்ற CDN மாதிரியான சர்வர்லெஸ் இதில் வந்து இந்த அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ண முடியாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். Active connection to the server is always required. This means there is need to keep server up and running 24/7. If the server is down, the application stops working. சர்வர் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும். 24/7 ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும், இல்லைன்னா அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். As every user interaction involves a round trip through the server, a higher latency usually exists when compared with Blazor WebAssembly ஹோஸ்டிங். அது WebAssembly ஹோஸ்டிங்கை கம்பேர் பண்ணும்போது சர்வர் ஹோஸ்டிங் மாடல்ஸில் வந்து யூசர் இன்ட்ராக்ஷனுக்கு ரவுண்ட் ட்ரிப் வந்து ஜாஸ்தியாக எடுக்கும். Scalability can be challenging, especially for the apps that have many users, as a server must manage multiple client connection and handle client state. However, we can overcome the scalability issue by using Azure Signal Service with the Blazor Server app. யூஸர் ஒரே டைமில் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த கிளைண்ட் கனெக்ஷன் அண்ட் கிளைண்ட் ஸ்டேட்டை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஸ்கேலபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும். என்ன தான் இருந்தாலும் ஸ்கேலபிலிட்டி ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நம்ம ஓவர் கம் பண்ணிக்கலாம். எப்படின்னா அசூர் சிக்னல் ஆப் வச்சு நம்ம அதை ஓவர் கம் பண்ணிக்கலாம். This service allows a Blazor Server app to scale really well by supporting a large number of concurrent signal or connections. அதாவது அசூர் சிக்னல் ஆர் கனெக்ஷன் சர்வீஸ் வந்து Blazor சர்வர் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்கேலபிளி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். எப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் கன்கரண்ட் சிக்னல் ஆர் கனெக்ஷன் கொடுக்குற மூலிமா அந்த சர்வீஸ் வந்து ஸ்கேலபிலிட்டியாக வச்சுக்க முடியும் சர்வர் ஆப்பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.